வகுப்பு 4ஆம் வகுப்பு தமிழின் சிறப்புகள். பொதிகை மலையில் பிறந்து அகத்திய திருவாய் மலர்ந்து அகம் புறம் என பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணிகளாய் கனிந்து தொல் காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவர் வாழையில் சிறந்து அவ்வையின் வாய்மொழியில் தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பல இன்றும் கலங்கரை விளக்கம் என தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கம் என இளமை என திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி திகழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கிற தலை நிமிர்ந்து தினம் தினம் நம் செயல்களிலே உயிரெழுத்துக்களை உச்சரிக்கும். தடுக்கி விழுந்தால் மட்டும் சிரிக்கும் போது மட்டும் சூடுபட்டால் மட்டும் அதட்டும் போது மட்டும் ஐயத்தின் போது மட்டும் ஆச்சரியத்தின் போது மட்டும் மக்களின் போது மட்டும் விக்கலின் போது மட்டும் என்று தமிழ் பேசி பேசி என் தாய்மொழி தமிழ் என்று செம்மொழி என்று மாத்தட்டி கூறுவோம். தமிழ் அன்னையே வணங்குகிறோம் உன்னையே. தங்கம் தந்தவளே தமிழாய் நின்றவளே, சந்தம் நிறைந்தவளே, தானாய் பிறந்தவளே, எங்கள் இளங்கோ கம்பர் வள்ளுவர் என இயல் இசை நாடகம் போன்ற இலக்கியங்கள் தந்தவளே, செழிப்பார்பிலும் செந்தமிழே, பொங்கி பெருகி வரும் புது புது நடையழகே, தித்திக்கும் தமிழே, திக்கட்டும் பரவட்டும் உண்புகளே என்று கூறி விடை பெறுகிறேன்.